ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கலைவாணி சிஸ்டருடைய பையன் ரதீஷ்க்கு இன்றைக்கி பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணா. நீங்கள் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கேட்க மறந்துட்டேன் அம்மா கிட்டே. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க. நல்லா படிக்கணும்ப்பா. அப்புறம் நீங்கள் என்ன ஊருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஸ்டர். தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்ததாக தான் கேட்டேன். வாங்க இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சண்டே விலாக் தான். அன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி அதோடைய கண்டினியூ காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்குறது இதுக்கு சண்டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எனக்கு அது என்றைக்கு எடுத்துன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய சிஸ்டர் கோலம் நீங்கள் போடுறது நல்லா இருக்குது, நீங்கள் போடுறத காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி அவங்களுக்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் நம்ம கோலம் போட்ட வீடியோ காமிக்கலாமே அப்படிங்கிறனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது முன்னாடியே எடுத்தது, அது இந்த வீடியோ கூடவே ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வீக் டேஸில் எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தெருவாசல் வேலையை பார்க்குறதுக்கு வந்தேன். நீ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அதனால் காலையில் இந்த வேலை என்னால் பண்ண முடியல. அவங்க ஆஃபீஸுக்கு போக கீழே இறங்கும் போது தான் ஒரேடி நானும் வந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே பாப்பா பெருக்கி விட்டுட்டேன். தண்ணி தெளித்து விட்டுட்டு அது லைட்டாக தண்ணி இழுத்ததுக்கப்புறமா தான் கோலம் போடுவேன். காலையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் கீழேயும் மேலேயும் ஒரு 4 தடவையாவது ஏறி இறங்கிடுவாங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கீழ் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா நான் கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு தடவை வரணும். அதுக்கப்புறம் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை வருவேன், கோலம் போடுறதுக்கு ஒரு தடவை வருவேன், அப்புறம் அவங்க ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஒரு தடவை இறங்கி வரணும். அப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு தடவை இறங்கி வந்தேன்னா அப்புறம் அதோட சரி. அப்புறம் ஈவினிங் போல் தான் திருப்பி கீழே இறங்குவேன். அப்புறம் மேலே போய் துணி காய போடுறதுன்னு அப்படின்ட்டு எனக்கு மாடிப்படி ஏறி இறங்குறதுல காலையில் அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாரி இருக்கும் எனக்கு. கீழ் வீட்டில் இருந்தாங்கன்னா அங்கே எப்போதுமே மோட்டர்லாம் அவங்களே ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவைன்னு. இப்போ அவங்க இல்லைங்கிறதுனால இப்போ நான் தான் அது பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க ஆஃபீஸ் போகும்போது கீழே இறங்கி வந்தேன்னா அப்போ மோட்ரு போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறுறது. அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நான் கிளம்புவேன். இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே அந்த பாசம் பிடிச்சி தாங்க பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பச்சை பச்சையாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே. இந்த காம்பவுண்டுக்கு நம்ம வீடு ஃபுல்லாகவே இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 வருஷம் கூட இன்னும் முடியல, கம்ப்ளீட் ஆகலை பெயிண்ட் பண்ணி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு மாதிரி ஆகிடுச்சிங்க. காலையிலே மாட்டுக்கு தீவனம் வச்சாச்சு, சாப்பிட்டுடுச்சு. அதான் இங்கே பார்க்காம நேராக போயிட்டுருக்குது. இல்லைன்னா அப்படி நம்ம வாசல்லே தாங்க நின்றுட்டுருக்கோம். அதுக்கு தீனி வைக்கிற வரைக்கும் போகாது. வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடும். இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்ட கோலம் இது தான். ரொம்ப சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் இதுங்க. இதை அடிக்கடி நம்ம வாசலில் நான் போடுவேன். கோலம் போட்டுட்டு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா இங்கே நம்ம வண்டி நிப்பாட்டுற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளினேன். நல்லா காற்று அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே செம்ம காற்றுங்க. பகல்லையும் நல்ல காற்று, ஈவினிங் டைம்லேயும் நல்ல காற்றாக இருக்குது. ஃபுல்லாகவே புழுதி அடைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. நம்ம என்ன தான் பெருக்கி விட்டாலுமே அடுத்த 2 நாளில் ஃபுல்லாக புழுதி அடைஞ்சிருது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா 1 to 1 நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் பெருக்கி தள்ளுவேன். 2 நாள் ஆகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ புழுதி இருந்தது, மண்ணுமா இருந்தது. அதை தான் ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறமா சைடு சந்தெல்லாம் கொஞ்சம் பெருக்க வேண்டியது இருந்தது. அதை பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு பொறுமையாக அதை பெருக்கி தள்ளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இங்கே கீழே காம்பவுண்டை சுற்றி இங்கே போர்ட்டிக்கோ இங்கே வறண்டாலாம் அப்பப்போ பெருக்கி தள்ளினா தாங்க பார்க்க அழகாக இருக்குது. அதுவும் அந்த மேலே போய் வறண்டாவில் நின்று கீழே அப்படியே பார்க்கும்போது பெருக்கி தள்ளினதுக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலுமே அப்பப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம பெருக்கி தள்ளுவேன். வறண்டா பெருக்கி தள்ளிட்டேன். இப்போ இங்கே சைடில் சந்து தான் பெருக்கி தள்ளணும். அந்தளவுக்கு குப்பை இல்லை. முடிஞ்சால் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு பெருக்குவேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு பெருக்குவேன். நான் 2 நாள் ஆகும் அவங்க வர்றதுக்கு. சரி அதுக்குள்ளே சந்தை மட்டும் பெருக்கி விடணும். சந்தை எப்படி இருக்குங்கிறதான் சும்மா உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்ட்டு அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ஊரில் இல்லாத டைமு யாரும் இல்லைன்னா மட்டும் தாங்க நான் இப்போ இந்த சந்து பெருக்கி விடுறேன். ஏன்னா ஜன்னல் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே அங்கிள் ஆண்டி இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த ரூம் ஜன்னல்லாம் திறந்துருக்கனால நாம் போயிட்டு வரதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனாலே நான் மேக்ஸிமம் சந்து இப்போ அடிக்கடி பெருக்கிறது கிடையாது. அவங்க ஊரில் இல்லைன்னா மட்டும்தான் அப்பப்போ பெருக்கிக்கிறது. சப்போஸ் அவங்க வெளியில் கடத்தருவு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அப்போ பெருக்கி தள்ளிட்டு போயிடுவேன். அவங்க எப்போ ஆள் இல்லையோ அந்த டைமில் பெருக்கி தள்ளிட்டு போயிடுறது. காலையிலே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் கிட்ட தண்ணி வரும். நான் சும்மா இந்த மழைநீர் தொட்டி ஃபுல்லாக நம்பினதுக்கு அப்புறமா செடிக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன்.
நம்ம கீழே வந்து ஸ்டம்ப்பு வந்து கட்டவே இல்லைங்க. ஸ்டம்ப்பு கட்டினால அதில் வந்து விட்டுருந்தோம்னா அதில் அப்புறம் மோட்ரு போட்டு மேலே ஏற்றிக்கலாம். அது கட்டல. அதுக்குள்ள இப்போதைக்கு செலவு பண்ணுறதுக்குலாம் வந்து முடியல. அதனால் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் சும்மா வேஸ்ட்டாக தான் வந்து போகுது. அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. அதனால் சும்மா செடிக்கு மட்டும் விட்டுட்டு மீதி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். நம்ம வாசல் பெருசு இல்லைங்களா, அதனால தான் வந்து கூட்டுறதுக்கு ஆள் வச்சுருக்கிறேன். என்னால் வந்து முடியல. பெருக்கி விட்டோம்னா நல்லா பார்க்க அழகாக இருக்குங்க. பாப்பா வந்து நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டு தள்ளிட்டு போயிடுவா. நம்ம வாசலை பெருக்கிட்டு அந்தாண்ட பக்கத்து வீட்டு வாசலையும் வந்து பெருக்கி தள்ளிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி கோலம் போடுறது மட்டும் வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேங்க கீழே. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் தான் எடுத்திருந்தேன். எடுத்தது வரைக்கும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறது வந்து சண்டே அன்றைக்கி எடுத்தது லாஸ்ட்டு விலாகோட கண்டினியூ வீடியோ. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் ஷேர் பண்ணியிருப்பேன். காலையில் கோயிலுக்கு மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து மதிய சமையல் செய்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமியார் வந்து வந்துடுவாங்க. மாமியார் இங்கே சென்னைக்கு வந்து 2 வாரம் ஆகுதுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். கொழுந்தனார் மாலை போட்டிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்காக வந்திருந்தாங்க. இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க மலைக்கெலாம் போயிட்டு வந்து மாலையெல்லாம் வந்து கழட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க. இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. பிரசாதம் கொடுத்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு அப்புறம் இங்கே பக்கத்தில் செங்கற்பட்டில் வந்து எங்கள் மாமியாரோட தம்பி வந்து இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து பார்க்கணும். மெயினாக அதுக்காக தான் வந்து வராங்க. அவங்கள அழைச்சிட்டு போகணும். மதியம் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்புறோம். நாங்கள் வந்ததுமே நான் வெளியில் போயிட்டு வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியலைங்க. உடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாமியாரும் வந்துட்டாங்க. கோயில் பிரசாதம், பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் இந்த நேந்திரம்பழம் சிப்ஸு, பசங்களுக்கு வந்து மலைக்கு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு 2 பேருக்குமே வாட்சு, பாப்பாவுக்கு வளையல், தோடு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்ததுமே வந்து எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் மலைக்கு போயிட்டு வந்து இப்போ நம்ம டிவி மேலெல்லாம் வந்து அந்த பசில்ஸு ஹவுஸ் மாரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து வாங்கியாந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அத்தையும் வந்து தங்குற மாரி வரல. உடனே செங்கல்பட்டுலேருந்து அப்படியே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு அவங்க வந்தவங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு கைடு வந்து சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாதனாப்பா வந்து நேத்தியே சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா வராங்க, நாளைக்கு எனக்கு தண்ணி சாறு தான் வேணும், அதை எங்கள் அம்மா வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து தண்ணி சாறு வந்து வைக்கிறதுக்கு கீரை போய் உடைச்சிட்டு வரணும். இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கிச்சனில் சமையல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் கீரை உடைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு தண்ணி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மட்டும் வந்து குக்கரில் வந்து வைக்க போகிறேன். ஒரு சவுண்டு தான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப வேக தேவையில்லை. சாதனாப்பாவுக்கு அவங்க அம்மா கையால் வைக்கிற அந்த தண்ணி சாறுனா தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி வச்சாலுமே எங்கள் அம்மா வைக்கிறது போல் வரலன்னு ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க கையாலே வந்து வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன தேவையோ வந்து அவங்களே நீங்களே பண்ணுங்க, நான் அது வச்சாலுமே சரியில்லைங்கிறாங்க, நீங்களே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டேன். மற்ற சமையல் எல்லாமே நான் கடகடன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சிங்கில் கிடந்த பாத்திரத்தெல்லாம் வந்து விளக்கிட்டு சிக்கனு மீனி வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். காலைல வெளில போயிட்டு வந்து மேலே ஏறும்போதே கீரை உடைக்கணும்னு நினச்சேன், மறந்து போயிடுச்சுங்க. இப்போ அதுக்கு ஒரு தடவை கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. கீரை உடைச்சி கொடுத்துட்டோம்னா அத்தை வந்து உருவி கொடுத்துருவாங்க. கீரை ரொம்ப கிடையாதுங்க. இது மரம் நல்லா உயரமாக பூச்சி வச்சிருச்சு. அதனால் ஃபுல்லாகவே வந்து வெட்டிட்டோம். இப்போ கொஞ்சம் அப்பப்போ இந்த மழையில் துளுத்து வர்றது அப்பப்போ வந்து விடுறது இல்லைங்க. தேவைப்படும் போதெல்லாம் உடைச்சி எடுத்துடுறது. பெருசாலாம் வளர விடுறதே இல்லை. இதுமாரி கொழுந்தாக இருக்கும்போதே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. நான் அப்பப்போ இதுமாரி வந்து தண்ணி சாறு அப்படி இல்லைன்னா சூப்பு, ஒரு நாளைக்கு வந்து கடையில் அதுமாரி வந்து பண்ணிக்கிறது. ரொம்ப வளர விடுறது கிடையாது. அப்படியே வளர்ந்தாலும் ரொம்ப உயரமாக வந்து போகுதுங்க. பூச்சியும் வச்சிருதுங்கிறனாலே இப்போ நான் அதுமாரி பண்ணுறதில்ல. இதுமாரி கொழுந்தாக வரும்போது தேவைப்படும் போது இனிக்கிறது. கீரை பார்க்கும்போது நல்லா தளன்னு ஆசையாக இருந்ததுங்க. இது நல்லா கடைஞ்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வேறு வழியில் சாதனா பக்கம் மட்டும் தான் வந்து தண்ணி சாறு வைக்க போதுங்கிறனால கீரை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உடைச்சிக்கிட்டேன். கிச்சனில் கொஞ்சம் சமையல் வேலை அதிகமாக இருக்குங்கிறனால அப்புறம் அத்தைக்கிட்ட தான் கொஞ்சம் கீரையும் உருவி கொடுத்துருங்க, அப்புறம் மற்ற இந்த வெங்காயம் பூண்டு மட்டும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வந்ததுமே அந்த ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அந்த ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சுது. இந்த சிக்கன் ரெசிப்பியும் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். நான் அதை நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கூட ஆட் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. அதனால் நான் அடுத்த விலாகில் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த கீரை தண்ணி சார் வந்து எங்கள் அத்தை எப்படி வைக்கிறாங்கங்கிறத அதை இதில் காமிச்சிருக்கிறேன். மீன் குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கிறேன். முட்டை வெந்துருச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து மீன் குழம்பு, இன்னொரு சைடு வந்து சிக்கன் வறுவல் பண்ணிட்டோம்னா கடைசியாக தான் வந்து தண்ணி சார் வந்து வைக்க போகிறேன். பருப்பு வந்துருச்சு. இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் அந்த கெண்டை மீன் குழம்பு ரெசிபி எந்த மெத்தடில் வச்சேனோ சேம் அதே மெத்தடில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விரும்பி சாப்பிட்டாங்க. அத்தையும் கொழுந்தனார் நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. எப்போதுமே சமைக்க வந்தேன்னா இந்த விரத நாட்களில் தவிர மற்றபடி எப்போ எது சமைச்சாலும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தாங்க வந்து நான் சமைப்பேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்போதுமே வந்து நான் பார்ப்பேன்.
எத்தனை பேர் என்னமாரி இதமாரி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து வந்து சமைக்கிறீங்க வந்து சொல்லுங்கள். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து டேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து சமைப்பாங்க. நம்மளுக்கு இத்தனை வருஷமாக சமைச்சிட்டே இருந்தாலும் அது இன்னமும் எனக்கு இந்த பழக்கம் மட்டும் வந்து மாற மாட்டேங்குதுங்க. அதை டக்குன்னு கொஞ்சமாவது வாயில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு அது திருப்தியாக இருக்கும். 2 அடுப்புலையும் மாற்றி மாற்றி கடகடன்னு சமையல் வேலையை வந்து முடிச்சாச்சு. இனிமேல் தண்ணி சாறு மட்டும் தான் வந்து வைக்கணும். ரசம் வந்து தாளித்து விடணும், அவ்வளோதான். இது வந்து இந்த சிக்கன் வறுவல் மாரி தான் வந்து பண்ணியிருந்தேன். அது அந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வைக்கிற மாரி தான், அதுக்கு தகுந்த மாரி தான் மசாலா எல்லாமே வந்து போட்டிருந்தேன். கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாரி அது மொண்டு வச்சுட்டு கடைசியாக இருக்கிறத வந்து வறுவல் மாரி வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். அத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி சாருக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடிக்கல்லில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு அது 1 2மா வந்து இடிச்சிக்கிட்டு, அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், தோலோடு ஒரு 5 6 பூண்டு பல் சேர்த்து அதையும் வந்து நல்லா தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான் இந்த தண்ணி சாரில் எங்கள் வீட்டில் எப்படி வைப்பாங்களோ அப்படி தாங்க வந்து நான் செய்வேன். எங்கள் வீட்டில் மிளகுலாம் வந்து போட மாட்டாங்க, அப்படி தான் வந்து செய்வேன். அத்தை வந்து மிளகு போடுறாங்க. அதனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து மாறும். அதனால் என்னமோ அவங்க அம்மா வைக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குதாட்டுக்கு. எப்போ ஊருக்கு போனாலுமே முதல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்து ஒன்று கடைஞ்சியோ இல்லை தண்ணி சாரோ அவங்க அம்மா கையில் வச்சு கொடுத்து சாப்பிட்டா தாங்க அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு ஒரு சவுண்டு வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதுங்க, ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. இப்போ அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இது கைன் தண்ணியில், அரிசி களையிற தண்ணியில் தான் வைப்பாங்க. நான் அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் சாதா தண்ணி தான் ஊற்றிக்கிட்டாங்க. தண்ணி சாருங்கிறனால இது ரசம் மாரி தண்ணி மாரி தான் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. அது இப்போ ஒரு கொதி வரணும். அந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மீனை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது கெண்டை மீன் குழம்புங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, கரைஞ்சி போயிடும், உடஞ்சி போயிடும் மீன்லாம். அதனால் ஒரு கொதி வந்தாலே போதும். அத்தை வந்ததுமே அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே வந்து இல்லைங்க. அவங்க வண்டியில் வந்ததுமே அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க அம்மா கையில் வச்சு சாப்பிடணுங்கிறதுனால அவங்கள தான் வைக்க சொன்னாங்க. அவங்க சிம்பிளான வேலை தான் இருந்தாலும் அவங்க நான் பரவாயில்ல நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. இப்போ அந்த பருப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தட்டி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து அது கூடவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, கீரை பழுத்து போய்டும், ரொம்ப வெந்து போய்டும். ஒரு கொதியிலே வந்து இறக்கி வச்சிடணும். அந்த சூட்டில் அந்த கீரை வந்து வெந்துடும். கடைசி இதுக்கு வந்து வடவம் போட்டு வந்து தாளிக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தண்ணி சாறு, முருங்கைக்கீரை தண்ணி சாறு. இது ரசம் மாரி கொஞ்சம் தாராளமாக சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக வந்து இருக்கும். இது சூப்பு மாரி வச்சு குடிக்கலாம். சேம் இதே மெத்தடு தான் சூப்பு. இல்லை நம்ம தாளிச்சிருக்கிறோம், அதில் தாளிக்க மாட்டோம், அவ்வளோதான். சாதனாப்பாக்கும் முருங்கைக்கீரைனா அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க. இங்கே ஆனால் வந்து முருங்கைக்கீரை தான் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஆசைப்பட்ட மாரி இன்றைக்கி அவங்க அம்மா கையாலே வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாறு வச்சாச்சு. நான் கடகடன்னு வந்து மீன் குழம்பு, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வேக வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது 2 2ஆக கட் பண்ணி போட்டு தோசைக்கல்லில் வந்து மீன் வறுவல் மாரி அதுவும் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு, சிக்கன் வறுவல் பண்ணும்போதே அந்த குழம்பு கொஞ்சம் தனியாக மொண்டு வச்சுட்டேங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு, அதுக்கப்புறமா தான் அது வறுவல் மாரி சிக்கன் வந்து பண்ணியிருந்தேன். 1 மணி போலலாம் சமையல் வேலை வந்து முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கூட வந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. அப்புறம் உடனே கிளம்பி வந்து செங்கல்பட்டு வந்து போயிருந்தோம். சாதனாப்பாவோட தாய்மாமா வந்து இங்கே செங்கல்பட்டில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரைனல் ஸ்ட்ரோக் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு கை கால் வந்து கொஞ்சம் வராமல் போயிடுச்சு. அது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் தேறி வந்துட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் அத்தை வந்திருந்தப்போ அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து எங்களால் அழைச்சிட்டு போய் காமிக்க முடியல. சென்னை வரைக்கும் வந்துட்டு அவங்கள பார்க்காம போனது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக போயே ஆகணும்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்புறம் இங்கே கிளம்பி வந்துடணும். ஒரு 8 மாதம் முன்னாடியே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லாஸ்ட்டாக அப்போ வந்தது. அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு முடியல எங்களாலேயும். வந்தது அப்புறம் எல்லோரையும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்ததும் அவங்க ஸ்நாக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. கடல் மாவில் ஏதோ போண்டா மாரி பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா டீ போடுறதுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்து கிச்சன் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தாங்க உட்லருக்கு வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சும்மா லைட்டாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வீட்டை அழகாக வச்சுருக்கிறதெல்லாம் மெயினாக இவங்களும் ஒரு ரீசனுங்க. இவங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே எந்த டைம் வந்தாலுமே அவங்க வீடு அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். நானும் வந்து மேக்ஸிமம் இவங்கள மாரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுவேன்.
அப்புறம் டீ குடிச்சிட்டு ஒரு ஒரு 2 மணி நேரம் கிட்ட வந்து இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது தாங்க அந்த மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பாட்டிலில் அப்புறம் வெளியில் வராண்டாலலாம் கொடி ஏற்றி விட்டுருக்கோம் இல்லைங்களா, இவங்க வீட்லேருந்து வந்து ஒடிச்சிட்டு வந்தது தான். இவங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை அது மாரிலாம் எப்போதும் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இந்த வாட்டி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. இங்கே வந்து இவங்கள எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எங்கள் மாமியார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க தம்பியை பார்த்ததுல. அப்புறம் வந்து ஒரு ராவு காலம் கழிச்சு ஒரு 6 மணிக்கு மேலே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்கு இப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.